பைபிள் சவாலின் 185வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 82 முதல் 84 அத்தியாயங்கள் தேவனுடைய பரிபூரண நீதியையும் அவரது சந்நிதியில் வாழும் சந்தோஷத்தையும் அவரை முழுமையாக நம்புகிறவர்களின் ஆசீர்வாதத்தையும் வெளிப்படுத்துகின்றன. தேவன் நீதியான நியாயாதிபதியாக இருந்து பலவீனர்களுக்கு நீதி வழங்குகிறார் மற்றும் தலைவர்கள் நீதியுடனும் நேர்மையுடனும் செயல்பட வேண்டும் என்று அழைக்கிறார் என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. மேலும் தேவனுக்கு அருகில் இருக்க வேண்டும் என்ற ஆழமான ஏக்கத்தையும் அவரது பிராகாரங்களில் ஒரு நாள் இருப்பது வேறு எங்கும் 1000 நாட்கள் இருப்பதை விட மேலானது என்றும் அறிவிக்கின்றன. உலக வெற்றியில் அல்ல, தேவனுடன் நெருக்கமாக நடப்பதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. அவரை தேடுகிறவர்களுக்கு அவரது சந்நிதி பலத்தையும் அவரை நம்புகிறவர்களுக்கு நம்பிக்கையையும் தருகிறது. தேவனை நோக்கி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் புதிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அளிக்கிறது. இன்று அவரது சந்நிதியை ஆவலுடன் விரும்பி அவரது மாறாத நன்மையில் மகிழும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 185 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 82 to 84 highlights God's perfect justice, the joy of dwelling in His presence, and the blessings of trusting Him completely. These psalms remind us that God is the righteous judge who defends the weak and calls leaders to act with justice and integrity. They also express a deep longing to be near God, declaring that one day in His courts is better than 1,000 elsewhere. True happiness is found not in worldly success but in walking closely with the Lord. His presence gives strength to those who seek Him and hope to those who trust in Him. Every step taken toward God brings renewed joy and peace. Let us begin today with hearts that long for His presence and delight in His unfailing goodness. சங்கீதம் அதிகாரம் 82. Psalms chapter 82. வசனம் 1. தேவசபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். Verse 1. A psalm of Asaph. God standeth in the congregation of the mighty. He judgeth among the gods. வசனம் 2. எதுவரைக்கும் நீங்கள் அநியாயத் தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சிணியம் பண்ணுவீர்கள்? சேலா. Verse 2. How long will ye judge unjustly, and accept the persons of the wicked? Selah. வசனம் 3. ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். Verse 3. Defend the poor and fatherless. Do justice to the afflicted and needy. வசனம் 4. பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். Verse 4. Deliver the poor and needy. Rid them out of the hand of the wicked. வசனம் 5. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்களெல்லாம் அசைகிறது. Verse 5. They know not, neither will they understand. They walk on in darkness. All the foundations of the earth are out of course. வசனம் 6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். Verse 6. I have said, ye are gods, and all of you are children of the Most High. வசனம் 7. ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோகப்பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். Verse 7. But ye shall die like men, and fall like one of the princes. வசனம் 8. தேவனே, எழுந்தருளும், பூமிக்கு நியாயத் தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். Verse 8. Arise, O God, judge the earth, for thou shalt inherit all nations. சங்கீதம் அதிகாரம் 83. Psalms chapter 83. வசனம் 1. தேவனே, மவுனமாயிராதேயும் பேசாமலிராதேயும், தேவனே சும்மாயிராதேயும்.
Verse 1. A song. O Psalm of Asaph. Keep not thou silence, O God, hold not thy peace, and be not still, O God. வசனம் 2. இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். Verse 2. For, lo, thine enemies make a tumult, and they that hate thee have lifted up the head. வசனம் 3. உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவிலிருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். Verse 3. They have taken crafty counsel against thy people, and consulted against thy hidden ones. வசனம் 4. அவர்கள் இனி ஒரு ஜாதியாராயிராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். Verse 4. They have said, Come, and let us cut them off from being a nation, that the name of Israel may be no more in remembrance. வசனம் 5. இப்படி ஏதோமின் கூட்டாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும். Verse 5. For they have consulted together with one consent, they are confederate against thee. வசனம் 6. கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும். Verse 6. The tabernacles of Edom, and the Ishmaelites, of Moab, and the Hagarenes. வசனம் 7. ஏகமன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். Verse 7. Gebal, and Ammon, and Amalek, the Philistines with the inhabitants of Tyre. வசனம் 8. அசீரியரும் அவர்களோடே கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். சேலா. Verse 8. Ashur also is joined with them, they have holpen the children of Lot. Selah. வசனம் 9. மீதியானியருக்குச் செய்தது போலவும் கீச்சோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அழிக்கப்பட்டு. Verse 9. Do unto them as unto the Midianites, as to Sisera, as to Jabin, at the brook of Kison. வசனம் 10. நிலத்துக்கு எருவாய் போன சிசெரா யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். Verse 10. Which perished at Endor, they became as dung for the earth. வசனம் 11. அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்களையெல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும். Verse 11. Make their nobles like Oreb, and like Zeb, yea, all their princes as Zebah, and as Zalmunna. வசனம் 12. தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. Verse 12. Who said, Let us take to ourselves the houses of God in possession. வசனம் 13. என் தேவனே அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். Verse 13. O my God, make them like a wheel, as the stubble before the wind. வசனம் 14. நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்கினி ஜூவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும். Verse 14. As the fire burneth a wood, and as the flame setteth the mountains on fire. வசனம் 15. நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும். Verse 15. So persecute them with thy tempest, and make them afraid with thy storm. வசனம் 16. கர்த்தாவே அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். Verse 16. Fill their faces with shame, that they may seek thy name, O Lord. வசனம் 17. ஏகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமியனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. Verse 17. Let them be confounded and troubled forever, yea, let them be put to shame and perish. வசனம் 18.
அவர்கள் என்றைக்கும் வெட்கிக் கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. Verse 18. That men may know that thou, whose name alone is Jehovah, art the most high over all the earth. சங்கீதம் அதிகாரம் 84. Psalms chapter 84. வசனம் 1. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். Verse 1. To the chief musician upon Gittith, a psalm for the sons of Korah. How amiable are thy tabernacles, O Lord of hosts. வசனம் 2. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிராகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. Verse 2. My soul longeth, yea, even fainteth for the courts of the Lord. My heart and my flesh crieth out for the living God. வசனம் 3. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்களண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. Verse 3. Yea, the sparrow hath found an house, and the swallow a nest for herself, where she may lay her young. Even thine altars, O Lord of hosts, my King and my God. வசனம் 4. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். சேலா. Verse 4. Blessed are they that dwell in thy house, they will be still praising thee. Selah. வசனம் 5. உம்மிலே பெலன்கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். Verse 5. Blessed is the man whose strength is in thee, in whose heart are the ways of them. வசனம் 6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். Verse 6. Who, passing through the valley of Baca, make it a well, the rain also filleth the pools. வசனம் 7. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவசந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். Verse 7. They go from strength to strength, every one of them in Zion appeareth before God. வசனம் 8. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோபின் தேவனே செவிகொடும். சேலா. Verse 8. O Lord God of hosts, hear my prayer. Give ear, O God of Jacob. Selah. வசனம் 9. எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். Verse 9. Behold, O God our shield, and look upon the face of thine anointed. வசனம் 10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிராகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். Verse 10. For a day in thy courts is better than 1,000. I had rather be a doorkeeper in the house of my God than to dwell in the tents of wickedness. வசனம் 11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். Verse 11. For the Lord God is a sun and shield, the Lord will give grace and glory. No good thing will he withhold from them that walk uprightly. வசனம் 12. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Verse 12. O Lord of hosts, blessed is the man that trusteth in thee. பைபிள் சவாலின் 185வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனுடைய சந்நிதியே நாம் தேடக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை கற்றோம். அவர் நீதியான நியாயாதிபதியாகவும்
தம்மை நம்புகிறவர்களை ஆசீர்வதிக்கும் அன்பான பிதாவாகவும் இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. நாம் தேவனுக்கு நெருக்கமாக வரும்போது அவர் நமது இதயத்தை பலத்தாலும் சமாதானத்தாலும் நிலையான சந்தோஷத்தாலும் நிரப்புகிறார். எல்லாவற்றையும் விட அவரை தொடர்ந்து தேடி அவரது வழிகளில் விசுவாசமாக நடப்போம். அவரது சந்நிதியில் செலவிடும் ஒவ்வொரு நேரமும் நமது வாழ்க்கையை மாற்றி விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் அவரது நன்மையை இன்னும் ஆழமாக அனுபவிக்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த வசனம் அல்லது சத்தியம் உங்கள் இதயத்தை மிகவும் தொட்டது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 185 of our Bible challenge is complete. Today we learned that God's presence is the greatest treasure we can ever seek. These Psalms remind us that He is both a righteous judge and a loving Father who blesses those who trust in Him. As we draw closer to God, He fills our hearts with strength, peace, and lasting joy. Let us continue to seek Him above everything else and walk faithfully in His ways. Every moment spent in His presence transforms our lives and strengthens our faith. Each day is another opportunity to experience His goodness more deeply. Which verse or truth from today's reading spoke most powerfully to your heart? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.